மிஸ் சமையல் கிச்சன். வாங்க இன்னைக்கு சேப்பக்கிழங்கு 65 எப்படி பண்ணுறது பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. நான் சேப்பக்கிழங்கு 1 கிலோ வேக வச்சு உரிச்சு வச்சுருக்கேங்க. கார்ன் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அரிசி மாவு 1 கப், தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிக்கன் 65 மசாலா. இப்போ ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க. அந்த பவுலில் எடுத்துக்கிறது கார்ன் பவுடர் போட்டுடுறேன். அப்புறம் சிக்கன் 65 மசாலா அதையும் போட்டுவிட்றேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போட்டு விட்றேங்க. அரிசி மாவு அதையும் போட்டு விட்றேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட சால்ட்டு அதையும் போட்டுருங்க. 1 கிலோக்கு எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டேங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து வச்சுருக்கேங்க. அதையும் ஊற வச்சுக்கிறேன். இப்போ சேப்பக்கிழங்கு இது பாருங்கள். இது நல்லா இந்த பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கார்ன் பவுடர் வாட்டரில் ஜஸ்ட்டு ஒரு டிப் பண்ணி திருப்பியும் இந்த பவுடரை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா எடுத்து ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. இதோட டிப் பண்ணணும் பவுடரில். நெக்ஸ்ட் இந்த கார்ன் வாட்டரில் ஜஸ்ட் அதோட டிப் பண்ணி எடுத்துக்கிட்டு அதன் பிறகு திருப்பியும் பவுடரில் டிப் பண்ணி எடுத்து பவுலுக்கு வச்சுக்கோங்க. பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்டரில் ஒரு வாட்டி போட்டு எடுத்துக்கிட்டு திருப்பியும் இந்த பவுடரில் இப்படி எடுத்து பிளேட்டில் செட் பண்ணிக்கோங்க. முதல்ல இது மாதிரி எல்லா சேப்பக்கிழங்கு இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பவுடர் மிக்ஸ் பண்ணி கார்ன் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். நல்லா டிப் பண்ணி கோட்டிங் எல்லாம் கொடுத்துருக்கு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் வச்சுருக்கேங்க. அது எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த இடத்துக்கு இந்த பால்ஸ்லாம் போட்டு விட்றேன். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. உள்ளே வேகணும்ல, திருப்பிக்கோங்க. அப்படி உள்ளே காய் நல்லா வெந்திருக்கிறதால மேலே கோட்டட் மாத்திரம் நமக்கு இப்போ வறுத்தா போகிறோம், ஃப்ரை பண்ணால் போகிறோம். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ நான் பிளேட்டுக்கு எடுத்துக்கிறேன். இது சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே, தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சேப்பக்கிழங்கு 65 ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.